முருகாசரணம். மயிலும் மயிலும் சேவலும் துணை. பஜன உற்சவங்களில் தெய்வீக திருமணத்திற்கு வந்திருப்பவர்கள் யார் யார் என்பதை கூறும் லக்னாஷ்டகம் என்பதை சம்ஸ்கிருதத்தில் 8 பகுதிகளாக பாடுவார்கள். இன்றைய பதிவில் ஸ்ரீ தேவசேனா வள்ளி சண்முக திருமணத்திற்கு யார் யார் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை வரிசைப்படுத்த சிரமப்படக்கூடாது என்பதற்காக அருணகிரியார் கருணையோடு கொலு வகுப்பு என்ற ஒரு வகுப்பின் மூலம் தெரிவித்திருக்கிறார். சித்து வகுப்பிலே அருணகிரியார் அரியதொன்று கூறு அருகிருந்து கேள்மேன் என்பார். அரிய செய்திகளை கூறுகிறேன், அதில் கவனம் செலுத்த காதுகளை இங்கே கொடுங்கள் என்கிறார். அதுபோல அரியன் சொல்வதை கேளுங்கள். இந்த கொலு வகுப்பிலே திருப்பரங்குன்றத்தில் முருகனுடைய சபா மண்டபத்தில் உள்ளவர்களை பற்றி அயன், ஹரி, ஹரன், இந்திரன், மன்மதன், தேவர் கூட்டங்கள், சூரியன், சந்திரன், அக்னி, 14 கணத்தினர், வருணன், நிருதி, குபேரன், வைரவர், கருடர், நாகர், ரிஷிகள், கிண்ணரர், கணபதி, வீரவாகு ஆகிய தம்பியர், பூதகணங்கள், அஷ்டவசுக்கள், முசுகுந்தர், நட்சத்திரங்கள், 12 ஆதித்தர் இவர்களெல்லாம் கூடி ஒவ்வொரு புறத்தில் இருக்க, நந்தி இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி ஒதுக்க, பைரவர், சுக்கிரன், 11 ருத்ரர்கள் ஒருபுறம் இருக்க, நாரதர், தும்புரு இருவரும் கீதம் பாட, ஹரிகரபுத்திரனாம் ஐயப்பன், சனி, புதன், மௌனிகள், வேதம் வல்லோர் இவர்கள் ஒருபுறம் குழுமி நிற்க, பார்வதி, லக்ஷ்மி, பூதேவி, சரஸ்வதி, கங்கை, துர்கை, தர்மதேவதை, இந்திராணி, அரம்பையர்கள், காளி, தாகினி அல்லது கணேசர் மனைவி வல்லபை இவர்கள் ஒருபுறம் கூடி நிற்க, அரசர், வைசியர், தொழிலாளர் இவர்கள் ஒவ்வொரு உரத்தில் இருக்க, சிவனடி அவர்கள் அரஹரா என்று கடல் போல முழங்க, இசை கருவிகள் வானலாகி ஒழிக்க, மகளிர் தாளத்திற்கு ஒக்க பல வகை நடனங்கள் நடிக்க, நரும் புகை கமழ, அஷ்டநாகங்களின் ரத்தின ஒளி வீச, குடை நிழல் பரவ, சாமரம் அசைய, மயில் விசிறிகள் வீசப்பட, பன்னீர் சொரியப்பட, ஈயோட்டி வீசப்பட, தாம்பூல கலன்கள் வெற்றிலை பாக்குடன் எடுக்கப்பட, பழவகைகள் கொண்டு வரப்படுகின்றன என்று சபையினுடைய விளக்கத்தை கூறி, தேசாதி பாதமாக முருகப்பெருமானின் அழகை 6 திருமுகங்கள் மறந்து விளங்கவும், 12 விழிகள் கருணை பொழியவும், குழை முதலிய அடிகள் விளங்கவும், 12 தோள்கள் உயர்ந்து பொலியவும், வேல் முதலிய படைகள் 12 கரங்களில் விளங்கவும், திருமார்பில் புரி நூல் பொலியவும், உடைவாள் விலகவும், திருவடியிலே செலும்பு ஒலிக்கவும், அடுத்து தேவியரை கூறுகிறார். வள்ளியும் தேவசேனையும் பக்கத்தே சிறந்து விளங்கவும், அடியார்களை பற்றி கூறும் பொழுது அடியார்கள் மீது ஆவேசம் வரவும், திருநீற்று பிரசாதமும் பூவும் சந்தன குழம்பும் வழங்கப்படவும், வேண்டி நிற்கும் அடியவர் செந்தமிழ் பாடல்களை பொழியவும், திருப்பரங்குன்றத்திலே முருகவேள் சிவவடிவு திகழ இவ்வாறு கோய்வித்திருக்கிறார் என்று பாடியிருக்கிறார் அருணை வள்ளல். இதை பாடும் பொழுது திருப்பெருந்துறையிலே சிவபெருமானின் சபையிலே இருப்போரை மணிவாசக பெருமானின் திருப்பள்ளி எழுச்சியில் பாடியுள்ள இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால், இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால், துண்ணிய பிணை மலர் கையென ஒரு பால், தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால், திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே என்று வரிகள் நினைவுக்கு வருகின்றன. இந்த வரிகளில் ஊன்றிய சுவாமிகள் கொலுவுப்பை பாடியிருப்பாரோ என்று நினைக்க தோன்றுகிறது. பங்குனி உத்திரத்தன்றுதான் சிவபெருமான், பார்வதி, சீதா ராமர், முருகர் தேவசேனா, ராதா கிருஷ்ணர் விவாகம் நடைபெற்றதாக செய்திகள் இருக்கின்றன. தேவசேனா சுப்பிரமணிய விவாகம் சூரனை ஆட்கொண்ட பிறகு திருச்செந்தூர் நடைபெறுகிறது. திருப்பரங்குன்றம் முதலிய முருகன் கோயில்களிலும் மேற்கண்ட திருநாளில் கொண்டாடப்பெறுகிறது. இந்த வகுப்பில் மட்டும்தான் சபரிமலை ஐயப்பனை பற்றி குறிப்பு அருணகிரியார் தெரிவிக்கிறார். அதை மிடல் இறை விரலறி விமலர்கள் அருட்சுதன் வியந்து விரைவாய் நயந்த துருபால் என்ற வரி மூலம் அறிகிறோம். அந்த கொலு வகுப்பை 8 ராகங்களில் பாடி முத்தாக கொழித்த மஞ்சள் அட்சதையை முருகப்பெருமான் சந்நிதியிலே சமர்ப்பிக்கிறோம். திருமணத்திற்கு பிறகு அது எல்லா பக்தர்களுக்கும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. ராமாயணம் படிக்கும் இடத்திலே ஸ்ரீ ஆஞ்சநேயர் இருக்கிறார் என்பதை போல திருப்புகழ் பாடும் இடத்திலே முருகப்பெருமான் ஏதோ ஒரு உருவில வந்து ரசிக்கிறார் என்பது உண்மை. அதனால் இந்த வகுப்பை எங்கள் சபையிலே பாடும் பொழுது அதில் குறிப்பிட்டுள்ளபடி முருகன் வடிவிலே தரிசனம் செய்து கொண்டிருக்கும் அடியார்களுக்கு பன்னீர் தெளித்து, திருநீர் அளித்து,
மகளிர் விரதமிருந்து கொண்டு வரும் பழங்களை எடுத்து வரச் சொல்லி வெற்றிலை பாக்கு என்று அவர் அடுக்கியவற்றை செயல்முறையாக கண்டுகளிப்போமா? வாருங்கள். முருகா சரணம்.
நிச்சயமா ஒரு முருகர் பெருமாள் அமர்ந்திருப்பார். இது எங்க விழாவில் நாங்க கண்கூட கண்ட காட்சி. எங்க ஆட்டுக்கு எதிர்த்த மாதிரி எங்க ஆட்டுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு ராயர் பையன், அவனுக்கு திருப்புகழ் தெரியாது. அவர் அந்த கொலவு பாடி நிற்கும் பொழுது வந்து நிற்கிறார், அந்த இடத்துல கதவு கிட்ட நிற்கிறார்.
வலிய சனதம் வர கிளர்ந்த சபையே கிளர்ந்ததொரு பாடும் பொழுது அப்படின்னு அவருக்கு சுவாமி அவர்கிட்ட ஆவேசம் வந்தது. சனதம்னா ஆவேசம் அர்த்தம். அது அவருக்கு தெரியாது. அந்த அந்த வரி வரும் பொழுது பண்ற அந்த சமயத்துல அந்தவர்களுக்கெல்லாம் பன்னீர் அளிக்கிறோம். விபூதி திருநீர் அணிந்ததொரு பொழுது எல்லாருக்கும் திருநீர் கொடுக்கணும். கலந்த கலவையே உகந்ததொரு போது சந்தனம் கொடுக்கணும். அப்படி உரிய வெளியிலையுடன் உகந்த கனியே உணர்ந்ததொரு பால். அப்போ அந்த பெண்கள் எல்லாம் வெற்றிலையோட வெளியிலையினாக்க வெற்றிலை அவரோட உகந்த கனிங்கிறது பார்த்து பழம் இதை எடுத்துட்டு கனியே கொண்டு வருவார். பழங்கள்லாம் எடுத்துட்டு வரலாம். அவரவர் விரதமோடு உணர்ந்து விரதம் இருக்கணும். ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு பிரசவம் இருக்கணும் அப்படிங்கிற விரதத்தோட நிறையவே கொண்டு சமர்ப்பணம் பண்ணி இருக்கார். குருவுக்கு முன்னாலேயே அவர் கொண்டு எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணி இருக்கார். ஒவ்வொருடைய மனோ அபிலாஷியே சுவாமிகளை வச்சிருக்கார். எல்லாத்தையும் பகவான் நடத்தி கொடுப்பார். அதுதான் இந்த பாட்டு சொல்றார். நினைவோடு பணிபவர் குரு பெருமானையே நினைச்சிருக்கக்கூடிய நினைவோடு இருக்கிறதால் வினை புகழ் புகழ கூட்டுவா போகும். வினைய கூட்டுவா போயிடும். எப்படி ஞானசம்பந்தர் பாடினார், மந்திரமாவது நீருன்னு பாடினார். அது விபூதிக்கு அவ்வளவு பெருமை. அதை எதிர் நினைந்து நமக்கெல்லாம் வினைகள்லாம் எதிர்த்து ஓடணும் அப்படின்னு நினைச்சிட்டு திருநீர் அணிந்த சொல்வார். படியாளர்கள் எல்லாம் விபூதி பூசிட்டார். இந்த காட்சியை நம்ம நல்ல பார்க்கிறோம்.